நான் வர பிளாங்காக போயிட்டுருக்கேன். சரியான சம்பவம். போலீஸ் ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. மணி அங்கே ஒன்று சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து மைண்டு சரியாக ஒர்க் ஆகலை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய இதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபோக்கஸ் வியூ. ஓகே, பேக் டு பிளாக். கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து ஒரு 3:45 ஆகுது ஈவினிங்கு. இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். சில சூப்பர் மார்க்கெட் போகிற வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்தது என்னென்ன வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்டே டியூனா இருங்க. என்ன பொழப்பு. தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ, பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ, மலர்கனை பாயாதோ, மதுக்குடம் சாயாதோ, மலர்கனை பாயாதோ, மதுக்குடம் சாயாதோ. வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. உள்ளே போய்ட்டு ஜாமான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருப்போம். வாங்கியாச்சு. அடுத்த வேலை பார்ப்போம். திங்ஸ் வாங்கியாச்சு. அடுத்தது வீட்டில் கொடுத்துட்டு அடுத்தது இன்னும் ஒரு வேலை இருக்குது பாக்கி. எனக்கு தெரிஞ்சு அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு பாக்கி என்ன வேலை வருது தெரியல. வண்டியை கொஞ்சம் தூரத்தில் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே பார்க்கிங் இருக்காது. ஆனால் வந்து பார்சல், பெரிய பார்சல் வந்திருக்கா சின்ன பார்சல் வந்திருக்கான்னு தெரியல. அந்த எடுக்கிற இடத்துல நான் வர பிளாங்காக போயிட்டுருக்கேன். எது வந்தாலும் தூக்கிட்டு வந்துடுவோம். தலையில் வச்சாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதோ பெரிய பார்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சின்ன பார்சல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சேன். வேறு சரி, அடுத்தது இப்போது 5 மணி ஆகுது. நெக்ஸ்ட்டு 6 மணிக்கு டியூட்டி. ஒரு 6 மணிக்கு சந்திக்கிறேன். 7 மணிக்கு கிளம்பி வந்தேன். வந்துட்டு நம்ம வீட்டை பொண்ணு வந்திருக்குது, சின்ன பொண்ணு. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டுருக்கேன். அவங்க 10 மணி 11 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க, வந்து பிக்கப் பண்ணணும். ஆமாம், வாரத்தில் மாதத்தில் 2 தடவை ஒரு தடவை அந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு, இல்லைன்னா வந்து வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவாங்க. அது ரொம்ப கேஷுவல். நம்ம எப்படி போகலாம்? நேராக போடுவோமா? ஓகே, வியாழக்கிழமை வந்துட்டாலே நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்பி போவோம். தான் போ. ஓகே, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு போய்ட்டுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுவோம். கூப்பிடும் போது போய் அழைச்சிட்டு வருவோம். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இன்றைக்கி ஒன்றும் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். போங்க சார். இல்லையா எல்லாம் இந்த வின்டர் ஆரம்பிச்சிட்டா அப்படியே ஜகஜோதியாக இருக்கும். சவுதி அரேபியா 7 மணி டியூட்டியை முடித்தாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு ரூமுக்கு ஒரு நடையை கட்டுவோம். சும்மா அப்படியே டைம் பாஸ். நைட்டு 10-11 மணி ஆகும் வரத்துக்கு. மணி 7 தான் ஆகுது, 7:30 தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரூமில் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். வாங்க. சரியான சம்பவம். 7 மணி டியூட்டியை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்துருந்தேன். அது உட்காந்த வேகத்துக்கு ஒரு 8:30 மணிக்கு டியூட்டி ஒன்று வந்துச்சு. 2 லொக்கேஷன் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பகீர்னு இருந்துச்சு. என்னடா இது, 28 கிலோமீட்ரு 45 நிமிஷம் சரியான டிராஃபிக்கில் போயிட்டுருக்கேன். எதையுமே இப்போ காமிக்க முடியாது. மொபைலை கையிலேயே எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது. ஆம்புலன்ஸ் வருதா, போலீஸ் வருதா? பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு கொஞ்சம் மாறுற மாதிரி ஆகிடுச்சு வண்டி. போலீஸ் வண்டி, டிராஃபிக் போலீஸு. அதான் வண்டி போயிட்டுருக்குறேன். அந்த கேம்ப் ஃபயருக்கு உண்டான வுட்டு இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இனிமேல் அது வாங்கி வைப்பாங்க.
எப்போதும் நம்ம வீட்டுக்கு ஒரு லோடு வண்டி வந்து இறக்கி விடும், நான் போய் வைப்பேன். இப்போ என்னடா போய் வாங்குற மாதிரி போயிடுச்சு. ஏதோ ஒரு கிலோமீட்டர் போக சொல்லியிருக்காப்புல பால், அங்கே தான் போயிட்டுருக்கேன். சரியான டிராஃபிக்கு. ஓகே பாருங்க. சரியான டிராஃபிக். அப்படியே இன்ச் பை இன்ச்சாக தான் அப்படியே நவந்துட்டு இருக்குது. ஓகே, நான் அங்கே போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு இடத்துக்கு வந்தேன். அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக விறகு தான். அந்த கேம்ப் ஃபயருக்கு போடுறது ஃபுல்லாக விறகு, அந்த பார்பிக்யூ, அந்த இது ஃபகம், இந்த கறி அது இருக்குல்ல, அது எல்லாம் எவ்வளோ பெரிய கிட்டோன்னு பார்த்தீங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் சவுதி அரேபியா. இங்கே தான் எப்போதும் வீட்டுக்கே வந்துடும் லோரியில். இப்போ நம்மளை போய் வாங்கிட்டு வர சொன்னார். பயங்கரமாக இருக்குது. ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. மணி 11 பொழுது ஒரு கடை சாத்திடுவான், சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டான். அங்கே தான் போயிட்டுருக்கேன். தன்சியாவா ஏதோ ஒரு கடை ஒன்று, ஒரு ஒயர்லெஸ் ஒன்று வாங்கணும் போல இருக்குது வெளியில் போகிறதுக்கு. தன்சா ஆமாம், கேம்பிங் டூல்ஸ். கடையிலே லாக் பண்ணிட்டாங்க. வந்த இடத்துல எடுக்க வந்த பொருள் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடைசியால் நான் தான் உள்ளார விடவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா கஃபீலுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு சாமானாக கேட்குறேன், எந்த சாமானுமே இல்லை. பார்த்தீங்களா இல்லையா? 11 மணி ஆகுது டைமு. அப்போ லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க வேலையை முடிச்சுட்டு போகணும்ல. இவ்வளோத்துக்கு இந்த இடத்துல பார்க்கிங் இல்லை, வேறு இடத்துல போட்டுட்டு வந்து இங்கே வந்தேன். சரி, எனிவே அது அந்த விரவு மட்டும் காரில் இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. ஓகே, வெரி குட். நாளைக்கு போய் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரூமுக்கு தான் போகணும். கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும்னு சொல்லுது. எனிவே கிளம்பிட்டு போகிற வழியில் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். சரியா? எனிவே நான் ரூமுக்கு வந்துட்டு திரும்ப அந்த பொண்ணை கொண்டு வந்து இப்போ தான் விட்டுட்டு என்னுடைய ரூமுக்கு போயிட்டுருக்கேன். இடையில நான் வந்து ஏதாவது வீடியோ எடுக்கலான்ட்டு நினச்சிட்டே வந்தேன். பட் எடுக்கிறதுக்குண்டான சான்ஸே கிடைக்கல. ரோட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வந்து 2 ஃபைன் வந்திருக்காமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறேன். இப்போது மைண்டே ஒர்க் ஆகலை. ஏன்னா ஒவ்வொரு ஃபைனும் வந்து 300 ரியாலு, 200 ரியாலு, 500 ரியால் வரது கூட சான்ஸ் இருக்குது. எந்த மாதிரி ஃபைன் வருதுன்னு தெரியல. ஸோ அங்கே ஒன்று சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து மைண்டு சரியாக ஒர்க் ஆகலை. 300 ரியால் வருதா, 200 ரியால் வருதா, எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ அந்த டென்ஷன்லேயே நான் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு திரும்ப அந்த பொண்ணை எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். எனவே இது சகஜம்தான். இப்போ வந்து கல்ஃபில் வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. மொபைலையே எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 2வது வந்து ஏகப்பட்ட ஃபைன் வருது. பார்ப்போம், வரக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்தாலும் என்ன பண்ணுறது, கட்டி தான் ஆகணும். அதுவும் நம்ம தான் கட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. நாளைக்கு தான் தெரியும். நம்மளுக்கே மெசேஜ் வந்துடும், காரே நம்ம பேரில் தானே இருக்குது. ஸோ நம்மளுக்கே வந்துடும், நம்மளே கட்டிக்க வேண்டியதான். அங்கெல்லாம் போய் ஓனர்லாம் போய் சொல்ல முடியாது. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, உங்களை வந்து அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். சரியா? தேங்க்யூ. ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க.